ஹே கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க, என்னது ஒன்று ஃபயர் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆக்சுவலி அவள் வந்து ரிசைன் பண்ணியிருக்க மாட்டா, இவ தான் வந்து அப்ஸ்கண்ட் ஆகி வந்திருப்பான் அங்கே போக முடியலன்ட்டு. ஸோ பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. உன் தங்கச்சியை பாரு, அவள் எப்படி இருக்கா பாரு, ஆனால் நீ எப்படி இருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சு கம்பேர் பண்ணி திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்ட்டு அவங்க அம்மா திட்டிகிட்டு இருப்பாங்களா. அப்போ அவங்க அப்பா தான் வந்துட்டு கொஞ்சம் அமைதியாக இரு, பொண்ணை போட்டு திட்டாது, சரி அவள் வந்திருக்கால, அவள் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒய்ஃப் வந்துட்டு சமாதானப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு நர்சரி வந்துட்டு இது பண்ணுறாங்க. ஸோ அங்கே இருக்க ஃப்ளவர்லாம் பார்க்கும்போது இவளுக்கு வந்துட்டு அந்த பாஸ் நம்பர் தான் வருது, ஏன்னா வந்துட்டு பூவெலாம் கொடுத்துருப்பான்னு. ஸோ இவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் சரி நம்ம ஃப்ரெண்டை பார்க்க போகலான்ட்டு அவளுக்கு அந்த ஊரில் ஒரு ஃப்ரெண்டு இருப்பார் ரின்னு. அவளுமே பேங்காங்கில் தான் வந்துட்டு இங்கே தான் இருந்துட்டு இருந்திருப்பா. அதுக்கப்புறம் ஊருக்கு வந்திருக்கா போல். அவள் இருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவளை பார்க்க போகும்போது ரின்னு இல்லை ஆண்டின்னு ரின்னோட அம்மா தான் வருவாங்க. இல்லைம்மா அவள் கொஞ்சம் சிக்காக இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது என்னால் பார்க்க முடியாதாங்க போது அப்படின்னு ஹீரோயின் கேட்பாளா. இல்லைம்மா கொஞ்சம் சிக்காக இருக்கா, அவளை இப்போதைக்கு பார்க்க முடியாது, நானும் குக் பண்ணிகிட்ருக்கேன், சூப் அடிச்சிட்ருக்கேன், நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி போயிடுவாங்க. ரீன் வந்துட்டு மால் நின்று பால்கிலேருந்து பார்த்துட்டு தான் இருப்பாள். அந்த மாதிரி ஹீரோயின் வந்துட்டு பேசுறதுலாம் அவள் என்னன்னு தெரில, வெளியே போக மாட்டேங்கிறான். ஆனால் ஹீரோயின் வந்துட்டு அவர் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஹீரோயின் போனதுக்கப்புறம் வந்துட்டு எட்டி பார்க்குறா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து சில ஆன்ட்டிங்கெலாம் வருவாங்கல்ல, அவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களோட ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் அங்கே இருக்க மேனேஜரையும் சம்திங் யாரையோ ஒருத்தவங்களை வந்து லவ் பண்ணாலாம். அதுக்கு முன்னாடியே ப்ரெக்னென்ட் ஆகிட்டா. நல்ல வேலை அந்த மேனேஜர் வந்து ரிச் பாயாக இருந்தான். ஸோ நான் வந்துட்டு அவங்க வீட்லேயே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, நாங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். இதே இவ வந்துட்டு வேறு மாதிரி யாராச்சும் வந்துட்டு இந்த மாதிரி லவ் பண்ணியிருந்தாலும் என்ன ஆகுறது, விட்டுட்டு போயிருந்தால் என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு அவங்க இந்த ஆன்ட்டியும் உங்கள் அம்மா பேசிகிட்டு இருப்பாங்களா. இதை கேட்டு இவளுக்கு ஒரு மாதிரி டக்குன்னு ஒரு மாதிரி இருக்கும். அங்கே வந்து ஃப்ளவர் அடிக்கிட்டு இருக்கும்போது கையில் டக்குன்னு குத்துன மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா லைட்டாக ரத்தம் வரும். அதுக்கப்புறம் அவளால் அந்த இடத்துல இருக்க முடியாது. அதுக்கப்புறம் கடவுள்கிட்ட வந்துட்டு வேண்டிகிட்டு இருப்பா. ஏன்னா இவளும் அதே சினாரியோ தானே, ப்ரெக்னென்ட் ஆகிருக்கா, எப்படி வீட்டில் வந்து சொல்கிறது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் வீட்டில் வந்துட்டு சரி சாமியாரைக்கு போயிட்டு உட்காந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு ஏம்மா என்னாச்சு, எதுவாக இருந்தாலும் வந்துட்டு கடவுள்கிட்ட கேடு, நீ வந்து ப்ரேயர் பண்ணிட்டே எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவன் வீட்டில் இருக்கும்போது மட்டும்தான், வீட்டில் தூங்கும்போது மட்டும்தான் இவனுக்கு அந்த பேட் மெமரி வரும். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு குழந்தைய வந்து தள்ளி 2 பேர் இருப்பாங்க பசங்க, தள்ளி விட்டுருப்பாள் குளத்தில், அந்த பேட் மெமரி வரும். இவ தள்ளி விட்டுருப்பாளா இல்லை தங்கச்சி அந்த சிஸ்டர் தள்ளி விட்டுருப்பாளான்னு தெரியல. அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன பண்ணுவோம்னா லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நான் ரின்னை பார்க்க போகலான்னு இருக்கம்மா, நேற்று பார்க்க முடியல, அவள் ஏதோ சிக்கலாக இருக்கா அப்படிங்கும்போது அவங்க அம்மா சொல்லுவாங்க இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுப்பாங்க. ஏன் என்ன ஆச்சு அப்படிங்கும்போது, ஏன் உனக்கு விஷயம் தெரியாதா, அவன் வந்துட்டு பேங்காக் போனால் அங்கே இருக்க யாரோ ஒரு கொரியன் பைக்கிட்ட வந்துட்டு அஃபர்லேயோ சம்திங் தப்பான இதில் இருந்திருக்கா, அவன் வந்து பணக்காரன்னு நினச்சி அவன் கூட இருந்திருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவளுக்கு வந்துட்டு எய்ட்ஸ் வந்துடுச்சின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலலாம் சொல்கிறாங்க, அதனால தான் வந்து சிக்காக இருக்கா, அவ்வளோலாம் பார்க்க போவேணா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. என்னது எய்ட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆமாம் இந்த மாதிரி கண்ட பழகுனா இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டிகிட்டு இருக்காங்க. அவனே வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு இந்த மாதிரி பேசாத, பொண்ணு முன்னாடி இப்படி பேசாத, அந்த பொண்ணு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாளா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கொஞ்சம் நல்லதுமாக பேசுகிறாங்க. ஹீரோயினுக்காக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவளும் வந்துட்டு இந்த மாதிரி இதாகிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு பயம், ஒரு நம்மளுக்கு ஏதாச்சும் ஆயிரமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயின் போய் ரின்னு வீடு வாசலில் வந்து நீட பாப்பா, அந்த வீட்டில் வந்து யாரும் வெளியே வரமாட்டாங்க. இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரின்னு பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருக்கும், ஆனால் பார்க்க முடியாது. இப்போ அவங்க ஊர்லேயே ஒரு டாக்டர் இருப்பாங்க. அந்த டாக்டர் இங்கிலாந்து போயிட்டு வந்திருப்பார் போல். எப்போ வந்தீங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. நீ எப்போ வந்த அப்படின்னு நார்மலாக பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்போ வந்து ரின்னை பற்றி உங்களுக்கு தெரியுமாங்கும்போது தெரியும், அவள் என் ஹாஸ்பிட்டல் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கா, பரவாயில்ல ஒரு அளவுக்கு முன்னாடி வந்துட்டு இருக்கா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்க வந்து அப்பா அம்மா வந்து தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. இந்த டாக்டர்கிட்ட இவன் என்ன பேசிகிட்டு இருக்கான், டாக்டர் பேர் வந்துட்டு பி போல், பி கிட்ட இவன் என்ன பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு அப்புறம் நீங்கள் எங்கள் வீட்டை வந்து கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறா. இவருக்கு ஒன்றுமே புரியல. ஏன் அப்படிங்கும்போது இவர் சப்போஸ் திருப்பி வேலைக்கு போய்டுவாளோ அதனால தான் சொல்கிறா அப்படின்ட்டு இவர் நினச்சிக்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அவங்க வந்து ஒரு மாதிரி ஒரு பூவை கட்டுவாங்க. தாய்லாண்டில் ஒரு மாதிரி ஒரு பூ கோப்பாங்க. அது வந்து ஒரு மாதிரி மன்னிச்சிடுங்கன்னு சொல்கிற மாதிரி பேரண்ட்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. பேரண்ட்ஸாக இருக்கட்டும் யார்கிட்டச்சும் மன்னிப்பு கேட்கணும்னா அதை கட்டி வந்து கொடுப்பாங்க. ஸோ அது என்ன பண்ணுறா, 2 பேருக்கும் அம்மா அப்பாவுக்கு வந்து கட்டி வந்து கொடுக்குறா. இப்போ தான் அவங்க அம்மா பரவாயில்ல, இது வந்துட்டு உன்னோட சிஸ்டருக்கு இந்த அளவுக்குலாம் கட்ட தெரியாது, நீ தான் சூப்பராக கட்டியிருக்கான்னு இப்போ தான் இவளை வந்துட்டு பாராட்டுறாங்க. ஆனால் இவ ஏதோ ஒரு தப்பான முடிவு வந்து எடுக்க போகிற நல்லாவே தெரியுது. ஸோ என்ன பண்ணுற, 2 பேர்கிட்டையுமே அதை சொல்லிட்டு கேட்டுட்டு கொடுக்குறாளா. இவங்க அம்மா நினச்சாங்க சரி வேலையை விட்டு வந்ததுனால தான் இந்த மாதிரி செய்கிறா போல் அப்படின்னு வந்துட்டு பேரண்ட்ஸ் 2 பேருக்கும் தோணும். அவங்க அப்பா வந்துட்டு இந்த பாருமா நீ வந்து ரிலாக்ஸாக இரு, நீ எது நினச்சி ஃபீல் பண்ணாத அப்படின்னு அவங்க அப்பா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. சரிப்பான்னு சொல்லிட்டு கண்ணிலலாம் அப்படி தண்ணியாக இருக்கும் அவளுக்கு, ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும். அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டு பல விஷயத்தெல்லாம் நான் நினச்சி பார்த்துட்டு இருப்பான். ஒரு லெட்ரு மாதிரி இருக்கும், அது வந்துட்டு யோசிச்சுட்டு பார்த்துட்டு இருப்பான். இந்த மாதிரி பாப் கூட பழகினது, பாப்பா வந்துட்டு ஒய்ஃப் கிட்ட எப்படி பேசினது எல்லாமே நினச்சி பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம ஹீரோ வந்து நிற்பான். இவன் வந்துட்டு போவாளா, அவன் வந்துட்டு
ஒரு மாதிரி பார்ப்பான். இவள் லாஸ்ட்டாக அந்த பார்த்த தருணத்தை ஹீரோவே நினச்சி பார்த்துட்டு இருப்பாள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சோன்னு ஒரு மழை பெய்யும். இங்கே ஒரு கார் வந்து நிற்கும். உள்ளே வந்து ஒரு பொண்ணு இறங்கி வரா மாதிரி இருக்கும். அப்படி ஃபேஸை கொஞ்சம் மறைச்சிக்கிட்டே வராமல் இருக்கும். மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஓடி வந்துட்டு அந்த ரூமில் எட்டி பார்க்கும் போது கயிறில் வந்துட்டு தொங்குற மாதிரி இருக்கும். அது வேறு யாரும் இல்லை, தான் அவங்களே அவங்க லைஃப் வந்துட்டு ஸ்பாயில் முடிச்சுக்கிட்டாங்க போல். இதை பார்த்துருமே வந்துட்டு அந்த பொண்ணு கத்த ஆரம்பிக்கும். ஐ திங்க் தங்கச்சி தான் வந்துட்டா. ஏன்னா இவங்க 2 ட்வின்ஸ் தானே, ஒரே மாதிரி ஃபேஸ் இருக்கும், இவ்வளோ காட்ட மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு போய் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அட்மிட் பண்ணுறாங்க. எமர்ஜென்சிக்கு போகிறாங்க. அப்படியே பேரண்ட்ஸ் எல்லாமே அழுதுட்டு போகிறாங்க. ஏன் இந்த மாதிரி நீ முடிவு எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போகிறாங்களா. அதுக்கப்புறம் டாக்டர் அங்கே தான் அங்கே டாக்டர் இருக்காரு. அவர் வந்துட்டு அவசரமாக ஒடியாராரு. ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகும்போது அப்போ தான் வந்துட்டு நிம்மா பார்க்குறாரு. அதாவது தங்கச்சி சிஸ்டர் பார்த்துட்டு எப்போ வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு காப்பாற்றுறதுக்கு போகிறாங்க. அந்த எமர்ஜென்சிலாம் பண்ணுவாங்களோ அது எல்லாமே பண்ணுறாங்க. பார்த்தா அவளுக்கு உயிரே வரல, அவள் இறந்துட்டா, நோ மோர் அப்படி தெரிஞ்சு போச்சு. அப்புறம் வீட்டில் வந்துட்டு சொல்கிறாங்க அவள் இறந்துட்டான்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாப்பருக்கான அவனுக்கு வந்துட்டு ஏதோ பேட் மெமரி போல் தா அப்படின்னு புலம்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் டக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இந்த பாஸ் வந்து ஏஞ்சிடறானா. உனி ஒய்ஃப் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறா. உனி வந்து இல்லை தப்பான கனவு அப்படின்னு சொல்லுவானா. ஓ, தப்பான கனவில் கூட உனக்கு அவள் தான் வராளா அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் வந்து கேட்பாங்க. நீ வந்துட்டு அவளை மறக்காமல் நினச்சி தானே இருக்க, அவ்வளோ ஞாபகமாக இருக்க போலிங்கும்போது அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவான். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு காலையில் ஏஞ்சி வருவானா. அவங்க அம்மா ஆப்போசிட்டில் இருப்பாங்க. என்னன்னு தெரியலம்மா 3 மணிக்கு மேலே ஒரு மாதிரி ஹார்ட்லாம் ஒரு மாதிரி ஏதோ ஒரு பாரமாக இருக்குது, தூக்கமே வரல, ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவான். ஏன்னா அவள் அந்த டைமில் தான் ஏதோ நைட் ஏதோ டைமில் இறந்துருப்பாள். ஒரு மாதிரி இருக்குமா எனக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி அம்மாட்ட வந்து சொல்லிட்டு இருப்பானா. உணர்ந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நம்ம ஏதாச்சும் டொனேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி சாப்பாடுலாம் வந்துட்டு அங்கே இருக்க மாங்க்கு வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. நம்ம ஒரு மாதிரி தான் போல் ஏதாச்சும் பேட் மெமரி இதெல்லாம் வந்து சாப்பாடு தரும் அப்படின்னு ப்ரே பண்ணிப்பாங்களா. அதே மாதிரி தான் தாய்லாண்ட்லேயும் பண்ணிக்கிறாங்க போல். இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லாம் கட்டுறாங்க. அவங்க வந்து பார்க்குறாங்க இன்னுமே டெஸ்க் அப்படியே இருக்கா, அவள் இன்னும் வரமாட்டா போல் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்களா. அப்போ வந்துட்டு இவள் போயிட்டு ஒரு ஃப்ளவர் வாங்கி வைக்கிறா. இதை பார்த்துமே இந்த ஃப்ளவர் இவன் வந்துட்டு தாக்கு வாங்கி கொடுத்துருப்பானே. ஸோ கேட்குறான் அந்த மாதிரி வந்துட்டாளா வந்துட்டாளாங்கும் போது இல்லை சார் அவள் வந்துட்டு இன்னுமே வரல அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதை ரோட்டில் வித்துச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருக்குன்னு வாங்கிட்டு வந்தேன் சொன்னதுக்கப்புறம் ஓ அப்படியான்னு சொல்லிட்டு உள்ளார போயிடுவான். இங்கே நம்ம ஹீரோ இருக்கானா, அவன் என்ன பண்ணுவான்னா பிஜி ஹாஸ்டலில் போய் பார்ப்பான். இந்த மாதிரி இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதா அங்கே இருக்க மாட்டான். அப்போ தான் வந்துட்டு தெரியும் ஒருத்தர் வந்து அட்டாக் பண்ணது, அவளை ரேப் பண்ண ஒருத்தவன் ட்ரை பண்ணா, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச அந்த பாஸ் ஆண்டி தான் அமுச்சு விட்ருப்பாங்க, பாஸோட ஒய்ஃப் தான் அமுச்சு விட்ருப்பாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது கேட்டுமே ஹீரோவுக்கு வந்து ஷாக்கு. இந்த மாதிரி இந்த அளவுக்கு நடந்திருக்கா அப்படின்ட்டு ஹீரோக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இருக்கால, அந்த பாப்போட பொண்ணு, அவளுக்கு வந்து ட்ரக்ஸ் தேவைப்படுது போல். அந்த பையனுக்கு கால் பண்ணி பேசுகிறா. அவன் இப்போலாம் தர முடியாது, காசு தான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஹீரோயினை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவள் எப்போ தான் வருவான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்படியே டக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஹீரோயின் வந்து நிற்கிறேன். நீ எப்போ வந்த அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களாம் வந்துட்டு பார்க்க போகிறாங்களா. இது வந்துட்டு தாவே கிடையாது, தாவோட தங்கச்சி. அவள் வந்துட்டு இப்போது அவளோட சிஸ்டருக்கு என்ன நடந்துச்சு, அவள் எப்படி செத்தா அப்படின்ட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. சொல்லப்போனால் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கா. அவள் இந்த பிஜி ஹாஸ்டலில் தானே என்ன தெரியும். ஸோ வந்தோடனே அவங்க பேசுகிறாங்க, இவளுக்கு யாருன்னே தெரியல. அதுக்கப்புறம் இவ தான் ஹீரோயின் வச்சுக்கலாம். இந்த மாதிரி அக்காவுடைய டெத்துக்கு யார் காரணம்னு சொல்லிட்டு பார்க்க தான் வந்திருக்கா. ஸோ வந்துட்டு கேட்குற அந்த மாதிரி கீ இருக்குமா அப்படி கேட்கும்போது ஏமா உன்ட்ட தான் ஒரு காப்பி இருக்குமேன்னு சொல்கிறாங்க. இவன் ஒன்று என்ன பண்ணுறான்னா அமௌண்ட் எடுத்து கொடுக்குறா. கொஞ்சம் பல்காக அமௌண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இவங்க வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னொரு கீ இருக்குன்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா இவன் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக எது கொடுத்தா நடக்குங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கா. அதுக்கப்புறம் ஃப்ளோருக்கு என்னோட கையில் வந்து திங்ஸ் இருக்குது, நீங்கள் பட்டனை கிளிக் பண்ணுங்கும் போது இவங்களுக்கு தெரியல எந்த ஃப்ளோர்னு எந்த லெவல்னு கேட்குறோம். அதுக்கப்புறம் 3 சொன்னதுக்கப்புறம் ஏன் உங்களுக்கு மறந்து போச்சாங்கும் போது அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளே போயிடுறாளா. போனதுக்கப்புறம் அங்கே இருக்க ஃபோட்டோலாம் பார்த்துட்டு இருக்கா. அவங்க வந்து பீச்சுக்கு போயிருப்பாங்கல்ல ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸோ அந்த ஃபோட்டோலாம் இருக்குது. அதில் யார் இன்னாருன்னு எதுவுமே தெரியாது. இவளை வந்து எதனால் இவள் இறந்து போனா அப்படின்னு எதுவுமே தெரியாத பிளாங்காக வரா. ஒரு பேப்பர் எடுத்து வச்சுக்கிறா. அங்கே பார்த்தீங்கன்னா இவளுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு கிரீட்டிங் கார்டு நிறைய கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்களா ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு. அதில் கீழே வந்து ஒவ்வொரு பேர் இருக்கும். ஸோ ஒவ்வொரு பேருமே வந்துட்டு நோட் பண்ணிக்கிறா. அவ கூட ஒர்க் பண்ண எல்லா கொலிக்கோட பேரும் நோட் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ இருக்கான அவனோட பேரும் இருக்குது. ஸோ அவனை ஹாப்பி பர்த்டே விஷ் யூ அப்படின்னு சொல்லி நிறைய விஷ் பண்ணியிருப்பான். ஸோ கிட்டுன்னு அவனோட பேரை நோட் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் போயிட்டு அங்கே இருக்க கபோர்ட்லாம் செக் பண்ணும்போது இவன் வெட்டிங் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து வச்சிருப்பாள். ஸோ அது இருக்குது. அதை பார்த்துமே என்னது வெட்டிங் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காளா அப்படின்ட்டு பார்க்குறா. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஒரு புக் இருக்குது. இந்த புக்கு தான் வந்துட்டு பாப்பா வந்து கொடுத்துருப்பான், இவன் இந்த மாதிரிலாம் படிப்பான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச பூ இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பேண்டு வந்துட்டு தலைக்கு வைக்கிற பேண்ட் ஒன்று வாங்கிட்டு வந்திருப்பானா அது இருக்கும். அங்கே ஒரு கிரெடிட் கார்டு இருக்கும். அது வந்து ஹாப்பி பர்த்டே தா, யூ ஆர் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம். இதை பார்த்துனே யாரா இது இந்த மாதிரி எழுதியிருக்கான்னு சொல்லிட்டு பேர் இல்லையேன்னு சொல்லிட்டு இது யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் வைப்பா. அதில் இருக்க கிஃப்ட்லாம் பார்த்துட்டு செம்ம கோவமாக இருப்பாள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த பிஜி ஹாஸ்டலில் இன்னொரு பொண்ணு இருப்பாள். அவள் வந்துட்டு சொல்கிற அந்த மாதிரி நான் உனக்கு எத்தனை வாட்டி கால் பண்ண தெரியுமா, நீ தான் வந்துட்டு ஃபோன் எடுக்கல. அந்த டேரக்டர் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் நீ வந்துட்டு ரொம்ப டல்லாக இருப்பேன்னு நினச்சும் போது என்ன பிரச்சனைன்னு கேட்க முடியாதுல்ல.
டேரக்டரா அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கே உன் ஃபோன் எங்கே அப்படிங்கும்போது என்ன தெரியல நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேலை பார்க்குற பொண்ணு இருக்கால அவகிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து இந்த மாதிரி எங்கேயாச்சும் ஃபோன் பார்த்தா எடுத்து கொடுமாங்கும்போது ஓகே ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இந்த பொண்ணோட பேர் என்னன்னா பான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. சரி இந்த பொண்ணு அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு கிரீட்டிங் கார்டு கொடுத்த ஒரு பொண்ணில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோயின் மாதிரி வந்துட்டு ஹேர் ஸ்டைலில் வந்துட்டு மாற்றணும்ல. ஸோ பார்லருக்கு போயிட்டு அப்படியே மாற்றுறோம். ஆனால் பயங்கரமான கொலை வரியில் இருக்குது. அந்த மாதிரி அக்காவோட லைஃப் இப்படி ஆனதை வந்து நான் சும்மா விட மாட்டேன், யாருன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் வரா. இப்போ வந்தோடனே நிறைய பேருக்கு நிறைய அமௌண்ட்லாம் தரால. அப்போ வந்துட்டு பார்க்குறாங்க ஒரு வேளை வந்துட்டு தாக்கு இன்னொரு ரிச்சான பாய் ஃப்ரெண்ட் எது கிடச்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அதுக்கு வந்துட்டு சேச்சா வந்துட்டு அந்த மாதிரி பொண்ணு கிடையாது, அவனும் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவன் ரூமில் போய் எடுத்துகிட்டு ஃபோன் எங்கே போயிருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் கபோர்டு அக்காவோட ஃபோன் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறா டக்குன்னு எடுத்து பார்க்குறா. நான் ஆன் பண்ணி பார்த்தாங்கன்னா அதில் நிறைய பேர் வந்து கால் பண்ணியிருக்காங்க. இருக்கட்டும் நிறைய பேர் கால் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. என்னடா இது ரெக்கார்டு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க 2 பேர் பேசுகிறது வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பாஸ் சொல்கிறாங்க, தா இந்த மாதிரி ஏன் வந்துட்டு எனக்கு கால் பண்ண மாட்டேங்கிற, எனக்கு சாரி தா, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், நான் மிஸ் யூ, அன்றைக்கி ஏன் வர சொல்லிட்டு நீ வரவே இல்லை அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு இருக்குது. இதை பார்த்தோன்னே வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டா. சரி அக்காவுக்கும் இந்த பாஸுங்கிறவனுக்கு ஏதோ சம்மதம் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவன் ரெஸ்ட் ரூம் குளிக்க போவாள். அப்போ பார்த்தீங்கன்னா டஸ்ட்பினில் வந்துட்டு கிட்டு இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்துட்டு ஓகே இவங்க 2 பேரும் வந்துட்டு அந்த மாதிரி இருந்திருக்காங்க போல. அது ரெக்கார்டில் வந்துட்டு நம்ம இன்னொரு ஹனிமூன் பொண்ணு ஆசையாக இருக்குது அப்படிலாம் சொல்லி அனுப்பிச்சிருப்பான். இதை பார்த்துட்டுமே வந்துட்டு கண்டுபிடிச்சிட்றா. இந்த பாஸ் கூட தான் வந்துட்டு இப்போ இந்த பாஸ் யாருன்னு தெரியல, பேரும் தெரில ஒன்றும் தெரியல, பற்றிக்கு பாஸ் மட்டும் தான் தெரியுது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோயின் வந்துட்டாரான்னு சொல்லிட்டு பார்க்க வரோன்னா அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறது வந்து அக்கா இல்லை தங்கச்சி தானே. ஸோ இவன் பார்த்தோன்னே அவனுக்கு அதெல்லாம் தெரியாது டிஃப்ரென்ஸ்லாம். தா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேச வரான். இவன் ஆல்ரெடி வந்து அந்த ஃபோட்டோவில் வந்துட்டு ஹீரோட ஃபோட்டோ பார்த்துருப்பா. அப்படியே வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க 2 பேரும் வந்துட்டு. இவளுக்கு எந்த இன்ஃபர்மேஷனுமே தெரியல. சரி இவன் கிட்ட ஏதாச்சும் கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நீ ரொம்ப இதாக அந்த பேர்லாக ஒரு மாதிரி இந்த பரவாயில்ல இப்போ கொஞ்சம் நார்மலாக மாறிட்டங்கும் போது ஏன் எதுனால அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏன் உனக்கு எல்லாமே மறந்து போச்சா, இந்த மாதிரி இங்கே அங்கிளால் தானே உங்கள் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பிட்றதுக்கு வெளியே வராங்க. இவன் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான்னா காஃபி கேட்குறான். ஃபஸ்ட்டு தான் வந்து காஃபியே குடிக்க மாட்டா போல். நீ காஃபியில் குடிக்க ஆரம்பிச்சிட்டேங்கும் போது இல்லை நான் அப்படியே டோட்டலாக மாறிட்டேன், பழைய தான் நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நல்லது, நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், உன் மனசளவில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். சரி இது அங்கிள்னு சொல்லு அப்படிங்கும்போது பாப்போட ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க இந்த மாதிரி ஆன்டி பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சி பார்க்கல, ஒருவேளை அவங்க தான் உன்னை ஆள் வச்சு அடிக்க வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஏன் இந்த மாதிரி ரூடாக நடந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லை நீ இன்னும் நம்பாத, அங்கிள் வந்துட்டு ஃபேமிலியை விட்டு வர மாட்டாங்க, ஒய்ஃபு அவங்க ஃபேமிலியெல்லாம் விட்டு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்குன்னா நீ ரிவெஞ்சும் எடுக்காது, நீ எதுவுமே வந்து ரொம்ப டூ மச்சாக திங்க் பண்ணாது அப்படிங்கும்போது அப்போ தான் இவளுக்கு தோணுது ஓகே இதெல்லாம் நடந்திருக்கு போல் அப்படின்னு இப்போ தான் இவளுக்கு தெரியுது. ஸோ இவன் வந்து இவன் தான் கிட்டி ஓரளவுக்கு கேராக தான் வந்து தாக்கிட்ட பேசுகிறான் அப்படின்னு நல்லாவே தெரியுது. 2 பேரும் கொஞ்சம் காமனாக வந்து பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. இங்கே பார்த்தீங்க ஹீரோட ஃபேமிலியும் சரி இங்கே இருக்க பாப்போட ஃபேமிலியும் சரி பாபிக்குலாம் போட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஹீரோ அங்கே தானே இருக்கான். ஸோ எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாப்பாவும் ஒய்ஃபும் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. அப்போ அவங்க பசங்க பேசிக்கிறாங்க, பார்த்தல அம்மாவும் அப்பாவும் ரொம்ப நல்லா இருக்காங்களா அப்படின்னு. பையன் வந்து சொல்கிறானா, இதை நீ நம்புறியா, இது எத்தனை நாளைக்கோ அப்பா இன்னொரு பொண்ணை பார்க்குற வரைக்கும் தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு கரெக்டாக அப்பனை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கா. போ நீ ஒரு பையன்கிட்ட சேட் பண்ண வெளில போய் சேட் பண்ணு அப்படிங்கும்போது சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான். அதுக்கப்புறம் ஹீரோ சொல்கிறான் அந்த மாதிரி நான் தாவை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறானா. உடனே பாப்பா வந்துட்டு அப்படியே நீ பார்த்தியா வந்துட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்துட்டான், நாங்கள் 2 பேரும் அந்த மாதிரி லஞ்சுக்கு மாதிரி போயிருந்தோங்கும் போது சரி என்னை பற்றி ஏதாச்சும் வந்துட்டு கேட்டாளா அப்படின்ட்டு வந்து கேட்குறான். ஆனால் இவன் அடங்குற மாதிரி இல்லைங்க. ஸோ கேட்குறானா உடனே வந்துட்டு இல்லை உங்களை பற்றி எதுவும் நாங்கள் பேசலை, நாங்கள் வந்து கேஷுவலாக பேசிக்கிட்டோங்கும் போது அப்படியா அவள் என்னை பற்றி எதுவுமே பேசலையா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவள் வந்துட்டு ஃபோன் வச்சிருக்காள், அவள் வந்துட்டு ஒர்க்குக்கு வராளா அப்படிங்கும்போது ஐ திங்க் நான் வந்து ஒர்க்குக்கு வருவான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஹீரோ எனக்கு ஒரு அளவுக்கு பாப்பன்னு பேர் தெரிஞ்சிச்சுல. ஸோ என்ன பண்ணுறான் அக்கா கூட வந்துட்டு ஒன்றா இருந்தவன் ஏவன்னு சொல்லிட்டு அவனை பற்றி டீட்டெயில் பார்க்குறேன். இந்த எம்எஸ்சினா வந்து கவர்மெண்ட் இது தான். அந்த இதில் போய் பார்க்குறா. கரெக்டாக இவன்ட்டு கால் வருது, பாப்கிட்டேருந்து கால் வருது, பாஸ்கிட்டேருந்து இந்த மாதிரி நீ வந்துட்டியாத்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான். ஆமாம் நான் வந்துட்டேன் பேக் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஆனால் இவன் ரொம்ப ரூடாக தான் பேசிகிட்டு இருக்கா. சாரி நீ ஏன் வந்துட்டு இந்த மாதிரி நான் பேசுகிறேன்னு நல்லாவே தெரியுது, நான் கொஞ்சம் சிக்காயிட்டேன் அதான் அவனை வந்து பார்க்க முடியல, நீ வந்து வரி பண்ணாத, நீயும் ரொம்ப சிக்காக இருந்தால் நான் கேள்விப்பட்டேன், ஹீரோ வந்து சொன்னான், நீ வந்துட்டு இது நினச்சிக்காத, சாரி மன்னிச்சிக்கோ, என்னால் கான்டாக்ட் பண்ண முடியல, ஆனால் நீ வந்தது எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா அப்படின்ட்டு இவன் ரொம்ப இதாக பேசுகிறான். எனக்கு ஆஃபீஸ்க்கு வருவல, நீ வா நீ ஜாப்க்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றானா. ஹீரோயின் வந்துட்டு ஆமாம் நான் வரணும்ல, உங்கள் ஃபேஸை நான் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இந்த நேரில் வந்துட்டு இவள் பார்த்தது இல்லைல்ல, ஸோ உங்களை நேரில் வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெனாத்திட்டு இருப்பானா. கரெக்டாக அங்கே வந்து நெப்பா வந்துடுவாங்க. ஐயோ நெப்பா வரா, நான் அப்படியே வந்துட்டு டாபிக் வந்து சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றி பேசுகிறாங்க. ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த சன் ஒருத்தன் இருக்கான அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு பிபிக்யூலாம் பண்ணி சாப்பிட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான்.
அப்படியே ஃபோனை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி யார்கிட்ட பேசுகிறீங்க போது இந்த மாதிரி சார் என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், இன்றைக்கி நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒய்ஃப் கிட்ட வந்துட்டு அப்படியே ரொமான்டிக்காக போகிறான். ஐயோ பசங்கள்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இவன் அப்படியே வந்துட்டு ஒய்ஃப் கிட்ட அப்படியே மாற்றி நடந்துக்கிறான். இங்கே பார்த்தீங்கன்னா இவருக்கு செம்ம இதாக இருக்குது, யார் அந்த நெப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க தான் பணக்கார ஃபேமிலியில், ஸோ கூகுளில் போயிட்டு அடித்தாலே வந்துடுது போல் இந்த பிஸ்னஸ்மேன் ஃபேமிலியை பற்றி. இந்த ஃபோட்டோலாம் பார்த்துட்டு செம்ம காண்டாகிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு பிக்கப் பண்ணுறதுக்கு வரான் ஆஃபீஸ்க்கு. ஸோ என்ன பண்ணுறேன்னா சீக்கிரம் வந்துடுறான். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பானா, சரி நம்ம டை கட்டுவோம் அப்படின்ட்டு டை கட்டிட்டு இருப்பானா, அங்கே தான் வந்துட்டு ஹீரோயின் வந்து இறங்கி வருவாள். இது தங்கச்சி இல்லை, ஸோ அவள் வந்துட்டு பயங்கர மாடர்னாக இருப்பாள். அவள் வந்துட்டு இறங்கி வரும்போது ரொம்ப அழகாக வருவாள். அப்படியே மெய் மருந்து வந்துட்டு ஹீரோவே பார்த்துட்டு இருப்பான். பரவாயில்ல, முன்னாடிக்கு இப்போ வந்து ஓரளவுக்கு போல்டாக மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாளா. இல்லை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறதுல டை கட்டிடலான்னு இருந்தேன், மற்றபடி ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் வந்துட்டு இவன் டை கட்டை வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பானா. உடனே வந்துட்டு இருங்க நானே கட்டி வரேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா, இவ ரொம்ப ஷை டைப்லாம் கிடையாது, போல்டான பொண்ணு இல்லை. ஸோ என்ன பண்ணுவானா இவளே வந்துட்டு கட்டி விட வருவா. இது இவன் எக்ஸ்பெக்ட் பண்ணதே கிடையாது. இவனுக்கு ஆல்ரெடி மனசில் வந்துட்டு ஹீரோயின் மேலே ஒரு லவ். இங்கே இருக்கிறது தங்கச்சின்னு அவனுக்கு தெரியாது, பட் அவனோட பார்வைக்கு இது தாத்தா. ஸோ ஒரு லவ் இருக்குது. இவ வந்து வாண்டடா அப்படி டை கட்டி விடுவாளா, அவ்வளோதாங்க விழுந்துட்டான். அது இவ்வளோ க்ளோஸாக நிற்கும் போது ஆல்ரெடி லவ் பண்ண பொண்ணு வேறு அப்படின்ட்டு. இவனுக்கு வந்துட்டு பாஸ்ட்லாம் பெரிய விஷயம் இல்லை, அவனுக்கு வந்து மனசு மட்டும்தான். ஸோ ஹீரோ வந்துட்டு அப்படியே அவளை அப்படியே மை மறந்து அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இவன் வந்து கட்டி முடிச்சுட்டு ஓகே பாருங்கள் நல்லா இருக்காங்க போது இவன் தேங்க்யூ சொல்கிறான். 2 பேரும் ஆஃபீஸ் கிளம்புறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.